மீனராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய பக்கங்களை முற்றிலும் மாற்றி எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நீங்க அடியெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை ஏதோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பாக நினைத்து சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. வரும் ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் பதற்றமடையத் தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வழக்கத்தை விட பன்மடங்கு விழிப்புடனும் உஷாராகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நான் இது சும்மா பேச்சுக்காகச் சொல்லவில்லை. உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்திகளும் கிரகங்களின் நகர்வுகளும் இதைத்தான் உங்களுக்கு உணர்த்துகின்றன. நீங்கள் இயல்பாகவே மற்றவர்களின் மேல் அதீத அன்பு செலுத்துபவர்கள். யார் எதைச் சொன்னாலும் அதை அப்படியே உண்மை என்று நம்பிவிடும் கள்ளமில்லா வெள்ளை மனம் படைத்தவர்கள். கடந்த சில நாட்களாகவே உங்கள் உள்மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பமும் ஏதோ ஒரு தவறு நடக்கப் போகிறது என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் ஜூலை 22க்கு பிறகு இந்த அமைதியான சூழ்நிலை மாறி உங்களுக்கு பின்னால் நடக்கும் சதிகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கும் ஒரு இக்கட்டான காலகட்டம் ஆரம்பமாகிறது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையும் ஏமாற்றமும் எங்கிருந்து வரும் என்று பார்த்தால், நீங்கள் கனவிலும் நினைக்காத உங்கள் மீது அளவற்ற பாசத்தை கொட்டிய ஒரு நபரிடமிருந்துதான் வரப்போகிறது. பல வருடங்களாக உங்களுடன் நிழல் போல தொடர்ந்தவர்கள், உங்கள் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்த நெருங்கிய சொந்தங்களாகவோ அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் உங்களோடு தோளோடு தோள் நின்ற கூட்டாளிகளாகவோ அல்லது உங்களின் உயிர் நண்பர்களாகவோ கூட அவர்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டு வருவதை நீங்கள் உணர மறுக்கிறீர்கள். நீங்கள் யாரை கண்மூடித்தனமாக நம்பி உங்கள் இரகசியங்களை பகிர்ந்து கொண்டீர்களோ அவர்களே உங்கள் பெயரை சமூகத்தில் கெடுக்கவோ அல்லது உங்கள் கடின உழைப்பால் சேர்த்த பணத்தை சுருட்டவோ திட்டமிட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. நீண்ட நாட்களாகவே அவர்கள் தங்கள் மனதிற்குள் வஞ்சகத்தையும் பொறாமையையும் ஒளித்து வைத்துக் கொண்டு உங்கள் முன்னால் நல்லவர்கள் போல வேடமிட்டு நடித்து வந்திருக்கிறார்கள். உங்களை சுற்றியிருக்கும் போலியான முகமூடிகளை கிழித்து யார் உண்மையானவர் யார் துரோகி என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக இயற்கை உங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பாகும். பண விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமென்றால், முதலாவதாக உங்கள் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை இரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதை முற்றிலும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பொருளாதார பரிவர்த்தனைகளில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ பெரிய தொகையை சாட்சிகள் இல்லாமல் கடனாக கொடுப்பதோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். உங்களிடம் வழக்கத்திற்கு மாறாக அதீத இனிமையோடும் பாசத்தோடும் பழகும் மனிதர்களிடமிருந்து சற்று தள்ளியே இருங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை வீழ்த்துவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்திலும் சில தேவையற்ற சண்டை சச்சரவுகள் எழக்கூடும் என்பதால் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்காவிட்டால் அது பெரிய குடும்ப பிரிவினையில் கொண்டு போய் முடிந்துவிடும். வார்த்தைகளை கொட்டும்போது 100 முறை சிந்தித்து நிதானமாக பேசுங்கள். மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் சுயநலமில்லாமல் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காகவே வாழ்ந்து பழகியவர்கள். உங்கள் சொந்த தேவைகளை விட உங்களை நம்பி வந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்தீர்கள். ஆனால் அந்த தியாகத்திற்கு உங்களுக்கு கைமாறாக கிடைத்தது என்னவோ ஏமாற்றமும் கண்ணீரும் தான். உத்தியோகத்தில் காத்திருக்கும் கடுமையான சவால்கள். நீங்கள் வேலை பார்க்கும் உத்தியோகத்துறையிலும் இந்த காலகட்டத்தில் கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் வேறொரு நபருக்கு சென்றடைவதைக் கண்டு உங்கள் மனம் வெம்பும். உங்களை தாழ்த்தி பேசவும் நீங்கள் செய்யாத தவறுகளை உங்கள் மேல் சுமத்தி உங்களை பழிவாங்கவும் ஒரு கூட்டமே உத்தியோக இடத்தில் தயாராக இருக்கும். குறிப்பாக இந்த ஜூலை 22க்கு பிறகு உங்கள் பணியிடத்தில் தேவையற்ற சிக்கல்களும் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் நற்பெயரை கெடுக்கும் முயற்சிகளும் தீவிரமடையும். எனவே உத்தியோகத்தில் யார் எந்த வம்புக்கு இழுத்தாலும் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் கவனித்துவிட்டு நகர்வதே புத்திசாலித்தனம். உங்களை விட திறமை குறைந்தவர்கள் உங்களுக்கு மேல் பதவியில் வந்து உட்காரும்போது ஏற்படும் மன உளைச்சலை தாங்கிக் கொள்ள பழக வேண்டும். உங்களுடைய யோசனைகளை மேலதிகாரியிடம் சொல்லும்போது
பக்கத்தில் இருக்கும் சக ஊழியர்களை நம்பி எதையும் முன்கூட்டியே சொல்ல வேண்டாம். அவர்கள் அதை திருடி தங்கள் பேரில் அறிக்கை சமர்ப்பிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. சொந்த தொழில் மற்றும் வியாபார எச்சரிக்கைகள். சொந்த தொழில் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு இது மிகவும் சோதனையான மற்றும் நெருக்கடியான நேரமாகும். புதிய தொழில்களில் முதலீடு செய்வதையோ அல்லது தொழிலை தற்போதைய சூழலில் அவசரப்பட்டு விரிவாக்கம் செய்வதையோ தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளின் செயல்பாடுகளை ஒரு கண் வைத்து கண்காணிப்பது அவசியம். ஏனெனில் கணக்கு வழக்குகளில் தில்லுமுல்லுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிய கூட்டாளிகளே உங்களுக்கு பின்னால் பொருளாதார ரீதியாக குழி தோண்டக்கூடும் என்பதால் விழிப்புடன் இருங்கள். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிகவும் கனிவாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய சிறு கோபம் கூட பெரிய வாடிக்கையாளர் இழப்பை ஏற்படுத்திவிடும். அரசாங்க வழிகள் அல்லது வரி செலுத்துதல் போன்ற விஷயங்களில் எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் தேவையற்ற சோதனைகளுக்கு ஆளாக நேரிடும். இந்த ஜூலை 22 முதல் உங்கள் தொழில் லாபம் சற்றே குறையத் தொடங்குவது போல தோன்றினாலும் அது தற்காலிகமானதுதான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. கடன் வாங்கித் தொழில் செய்யும் எண்ணம் இருந்தால் அதை இப்போதைக்கு தவிர்ப்பது உத்தமம். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அழுத்தம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மனதில் ஏற்படும் அதீத கவலைகளும் ஏமாற்றங்களும் உங்கள் உடல் நலனை நேரடியாக பாதித்து கடுமையான மன அழுத்தத்தையும் சோர்வையும் தந்துவிடும். இரவில் கண் மூடினால் தூக்கம் வராமல் கடந்த கால கசப்பான நினைவுகளும் உங்களுக்கு நிகழ்ந்த ஏமாற்றங்களும் உங்கள் கண் முன்னால் வந்து உங்களை அச்சுறுத்திக் கொண்டே இருக்கும். இதனால் எந்த ஒரு செயலிலும் கவனம் செலுத்த முடியாமல் ஒருவித விரக்தியான மனநிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும்போது அதீத வேகத்தை தவிர்த்து கவனமாகவும் நிதானமாகவும் சென்று வருவது அவசியம். சிறிய அளவிலான காயங்கள் ஏற்படுவதற்கான கிரகச் சூழ்நிலைகள் உள்ளதால் எச்சரிக்கை தேவை. உங்கள் கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்த பழகுங்கள். வெளியிடங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தங்கள் உடல்நிலையில் சரியான அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவருந்தாமல் அலட்சியமாக இருந்தால் அது பெரிய மருத்துவச் செலவுகளில் கொண்டு போய்விட்டுவிடும். யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் மனதை கட்டுப்படுத்த உதவும். பண விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு உஷாராக இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தையை கூறி உங்களை பெரிய நஷ்டத்தில் சிக்க வைக்க பார்ப்பார்கள். திடீரென பெரிய லாபம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருக்கும் சேமிப்பை கரட்டும் நோக்கில் சிலர் உங்களை சுற்றி வருவார்கள். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எந்த ஒரு ஆன்லைன் சூதாட்டத்திலோ அல்லது சீட்டு திட்டங்களிலோ ஆர்வம் காட்டாதீர்கள். பெண்கள் தங்கள் ஆபரண நகைகளை யாரிடமும் அவசர தேவைக்காக கூட இரவலாகவோ அல்லது கடனாகவோ கொடுக்க வேண்டாம். அவ்வாறு கொடுத்தால் அது திரும்ப கிடைப்பது மிக கடினம். உங்கள் வீட்டு பணப்பெட்டியின் சாவியை கூட இந்த காலகட்டத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு அவசியமான செலவுகளை மட்டுமே செய்வது இந்த ஜூலை 22ஆம் தேதிக்கு பின்வரும் நாட்களை கடக்க உதவும். உறவினர்கள் யாராவது வந்து உங்களிடம் பெரிய தொகையை கடனாக கேட்டு வற்புறுத்தினால் உங்கள் சூழ்நிலையை கூறி நாசூக்காக மறுத்துவிடுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் பணம் உங்கள் உறவையும் கெடுத்து உங்கள் பணத்தையும் நிரந்தரமாக பறித்துவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நிறைய பேர் இந்த இக்கட்டான நேரத்தில் எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று யோசிப்பீர்கள். உங்களின் கர்ம வினையின்படி நடக்கும் சில அனுபவங்களை நீங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதன் வீரியத்தை குறைக்க உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி உங்களை காக்குமாறு பிரார்த்தனை செய்து அன்றைய நாளை தொடங்குங்கள். இந்த இக்கட்டான கிரகச் சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே கேடயம் உங்கள் குலதெய்வம்தான். வீட்டில் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். யாரோ ஒரு சிலர் செய்த துரோகத்திற்காக ஒட்டுமொத்த உலகமுமே கெட்டது என்று முடிவு செய்துவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.